அப்படின்றது 8, 17, 26 இந்த 3 தேதி பிறந்தவங்க. இந்த 3 தேதியுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு நம்ம ஜோதிடத்தில நிறையா சாஸ்திர விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. நியூமராலஜி அதெல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி அப்படின்னா அதிர்ஷ்டக்காரன். எப்படி அதிர்ஷ்டக்காரன்னு கேட்கலாம். அதிர்ஷ்டக்காரன்னா எப்படி? சும்மா தானா வந்துருமா? கிடையவே கிடையாது. முதல் 8 வருடங்கள் கஷ்டமா இருக்கும் குழந்தைக்கு. அந்த 8வது வயசு பிறந்த உடனே தந்தைக்கு ஒரு உத்தியோகமோ, ஒரு பொருள் சேர்க்கையோ, வீடோ, மனையோ வந்துரும். அது 17 வயசு ஆகும்போது அந்த குழந்தை படிப்பில உயர்ந்த நிலையில் இருக்கும். அதிகமான மார்க் வாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அந்த குழந்தை 26 வயசு ஆகும்போது நல்ல வேலைக்கு அதே போயிரும். எல்லா மற்ற 7, 8 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் வேலை தேடணும். வேலைக்கு போய் நீங்க அவங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும். அங்க உட்காந்து இன்டர்வியூ பண்ணணும். அது 4 தடவ போகணும். ஆனா, இந்த சனியில பிறந்தவங்கலாம் போய் பேப்பர் கையில குடுத்த உடனே வாங்கிட்டு, நான் அடுத்த வாரம் டியூட்டில ஜாயின் பண்ணிக்க அப்படிம்பாங்க. இந்த அதிர்ஷ்டம் வந்து இயற்கையாவே வந்து சிவனுடைய ஆதிக்கத்தில வர்றது. இந்த பக்தர்களுக்கு சிவன் ஆதிக்கம், மத்தவங்களுக்கு சனி ஆதிக்கம் அவ்வளோதான். சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லைங்கிறத வச்சுக்கங்க. என் கணிதத்தை பொறுத்தவரைக்கும் கெடுப்பாரே கிடையாது. எல்லாம் கொடுப்பார் தான். ஆகவே சனிக்கிழமை பிறந்தவங்க அல்லது 8ஆம் தேதி பிறந்தவங்க, 17, 26ல பிறந்தவங்க அதிர்ஷ்டக்காரர்கள். இந்த அதிர்ஷ்டக்காரர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்க யாரை சார்ந்தும் இருக்க மாட்டாங்க. சுருக்கமா சொன்னோம்னா, நாம ஏதாவது சொன்னோம்னா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிருவாங்க. அதே நேரத்தில கஷ்டம் வரும்போது பொறுத்துக்கக்கூடியவங்க. நல்ல பெரிய பணம் நெறைய வந்தா கூட, அது சரியான முறையில பயன்படுத்துறவங்க. இன்னும் கேட்டால் தாய், தந்தையை மதிப்பவர்கள். அப்போ அந்த சுக்கிரன் கிரகத்தில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சனியில பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு. இந்த 6ஆம் தேதி பிறந்தவங்க அந்த 8ஆம் தேதி பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னா, பொருள் தானா வந்துரும். பொருள் மேல சனி ஆசைப்படாது. ஆனா, அது தன்னுடைய மகிழ்ச்சியை அடுத்தவங்களுக்கு குடுக்கறது மூலம் வச்சுக்கும். எனக்கு தெரிஞ்சு நெறைய அம்மா, அப்பாவ காப்பாத்துற குடும்பங்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாமே 8ஆம் தேதி பிறந்தவங்க தான். அதனால வந்து தந்தைக்கு இணையான ஒரு கிரகம் வந்து சனி. இந்த சனியில பிறந்தவங்க அதிர்ஷ்டக்காரன்னு சொன்னா, அது சந்தேகமே கிடையாது. சனியில பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கும். நெறைய பேர் நீங்க கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, அதில ஏதாவது ஒரு குறைபாடுகள் தேதி முன்ன பின்னையோ அல்லது நைட் பிறந்து மாத்தி தேதியோ இருக்குமே தவிர, 8ஆம் தேதின்னு பிறந்திருந்தா போதும். அந்த 24 மணி நேரத்தில எப்படி இருந்தாலும், அந்த குணம் கண்டிப்பாக ஒரு 50% மேல இருந்தே தீரும். நீங்க கத்துக் குடுத்தெல்லாம் வர வேண்டியதில்லை. இயல்பாவே வந்து தர்ம ஆதிக்கம் பெற்ற கிரகம் சனி.